உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தாராமா தான் இறந்துட்டாங்களே, அவங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை இன்னும் காப்பாத்தணுமா? குழந்தைய பத்தின உண்மையை மாறிக்கிட்ட சொல்லிடலாமா? பாவம் மாறி தான் பெத்த குழந்தைய நினைச்சு அவன் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். தான் தத்தெடுத்த குழந்தை தான் பெத்த குழந்தைங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா மாறி நிம்மதியா இருப்பான், சந்தோஷமா இருப்பான். மாறிக்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? தாராமக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி மாறிக்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா வேண்டாமா? ரொம்ப குழப்பமா இருக்கு. அம்மன் கிட்ட பூ போட்டு கேட்டுடலாம். அம்மன் உத்தரவு கொடுத்தா மாறிக்கிட்ட குழந்தைய பத்திய உண்மையெல்லாம் சொல்லிடலாம். உத்தரவு கொடுக்கலன்னா மாறிக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். சொல்லு மித்ரா. நான் உன் வீட்டுக்கு வரணுமே. நீ இங்க வரணுமா? எதுக்கு? மாரிக்கு தெய்வ சக்தி மட்டும் துணையா இல்ல மாயா. என்ன சொல்ற மித்ரா? நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். மாரிக்கு தெய்வ சக்தியோட வேறொரு சக்தியும் துணையா இருக்கு. அதுவும் மாரிக்கு துணையா இருக்கிற இன்னொரு சக்தி அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நீ சொல்ற மாதிரியே இருந்தாலும் நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்ற? நான் அந்த வீட்டுக்குள்ள வந்தா அந்த சக்தியை என்னால உணர முடியும். அந்த சக்தி இந்த வீட்டுக்குள்ள எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆனா வீட்ல மாறி இருக்காளே. நான் வீட்டுக்கு வரும்போது வீட்ல யாரும் இருக்க கூடாது. அதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணு. அத சொல்லதான் நான் உனக்கு போனே பண்ணேன். சரி, நீ கிளம்பி வீட்டுக்கு வா. ஆனா நீ நேரா வீட்டுக்குள்ள வந்துடாத. வீட்டுக்கு வெளியில கொஞ்சம் தள்ளி கார்லயே வெயிட் பண்ணு. நான் எங்க வீட்ல மாறி அவளோட அம்மா பார்வதி, ஹாசினி எல்லாரையுமே வெளியில அனுப்பிட்டு உனக்கு போன் பண்றேன். அதுக்கப்புறமா நீ வீட்டுக்குள்ள வா. சரி, நான் இப்பவே கிளம்பி வந்து உன் வீட்டுக்கு வெளியே கார்ல வெயிட் பண்றேன். நீ சொன்னதுக்கு அப்புறமா நான் உள்ள வரேன். சிஸ்டர், தலப்பாக்கட்டு என்ன சொல்லுது? மாரிக்கு உதவி பண்ற இன்னொரு சக்தி இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான். அது எங்க இருக்குன்னு மித்ரா வீட்டுக்கு வந்துதான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றா. இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? ஸ்ரீஜா செக்கப்காக ஹாஸ்பிடல் போயிருக்கால. ஆமா, ஸ்ரீஜா ஹாஸ்பிடல் போயிருக்கா. பார்வதி கோயிலுக்கு போயிருக்குது. அப்போ வீட்ல இருக்கிறது மாரியும் ஹாசினியும். அவங்க ரெண்டு பேரையும் வெளியில அனுப்புனா போதும். ஆனா அது எப்படி முடியும் சிஸ்டர்? அதுலயும் இந்த ஹாசினி கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்பாள. ஒரு ஐடியா இருக்கு, நீ போ. என்ன ஐடியா? போ. அதானே பார்த்தேன். என்ன பண்ண போறீங்கன்னு சொல்ல மாட்டீங்களே. அம்மா தாயே, நல்ல வழி காட்டுமா. மா தாயே, லோகமாதா, அம்மா தாயே, மாரியோட குழந்தை பாசம் என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். இத்தனை நாளா பெத்த குழந்தைய நினைச்சு வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கிற மாரிக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மாரி கிட்ட இருக்கிறது அவளோட சொந்த குழந்தை தாங்கிற உண்மைய சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு நீதான் உத்தரவு கொடுக்கணும். குங்குமம் வந்தா உண்மைய சொல்ல சொல்லி நீ உத்தரவு கொடுத்ததா நான் ஏத்துக்கிறேன்.
சரி சரி, வெளிய போனவங்க வீட்டுக்கு வரதுக்குள்ளார அந்த சக்தி எங்க இருக்குன்னு சட்டு கண்டுபிடிக்க வா தலை பாக்கட்டு. ஆமா மித்ரா, சீக்கிரமா வந்த வேலைய முடி. சரி, வீட்டை சுத்தி காட்டுங்க. வா. வாங்க ஜெகன்மோகினி வாங்க. ஆனா இங்க உங்களுக்கு ஒண்ணும் தேராது. ஏன்னா இது எங்க புனிதமான சிஸ்டரோட ரூம். சொல்ல முடியாது, ஏதாவது சூனியத்தை இங்க சொருகி வச்சாலும் வச்சிருப்பாடுவோம். போலாமா? கமான் ஜெகன்மோகினி. பொதுல தேடுற மாதிரியே தேடுறாளே. வாங்க தலை பாக்கட்டு. இதுதான் பார்வதியோட ரூம். இங்கே ஒன்னும் அதிர்வுகள் தெரியல போல இருக்குது. வாங்க அடுத்த ரூமுக்கு போவோம். என்ன சைலண்டா வரா? வைப்ரேஷனை காணுமே. சிஸ்டர், கிச்சனையும் சரி போ. காட்டிடுவோம். வாங்க ஜெகன்மோகினிஜி, இதுதான் கிச்சன், பாத்துக்கோங்க. கிச்சனா பாக்குது. இங்கேயும் ஒன்னும் புலப்படல போல இருக்குது. வா மித்ரா. எல்லாத்தையும் காட்டியாச்சு, கக்கூஸ் தான் பாக்கி. ஆனா உன்ன இது வேற. நான் நினைச்சது சரிதான். தெய்வ சக்தி மட்டும் இல்லாம இந்த வீட்ல இன்னொரு சக்தியும் இருக்கு. அதுதான் மாரியையும் குழந்தையையும் காப்பாத்திட்டு இருக்கு. அது எந்த மாதிரி சக்தி? அது எந்த இடத்துல இருக்கு? அது எனக்கும் தெரியல. என் கூட வீட்டுக்கு வாங்க, எந்த சக்தி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். சரி வா போலாம். சிஸ்டர், எப்படி போறது? வீட்ல யாரும் இல்ல. கோயிலுக்கு போயிருக்கிற பார்வதி இப்ப வந்துருவா. வாங்க போலாம். பாத்துட்டாங்க, சோலி முடிச்சிடும். வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.